ஒருவருக்கொருவர் மங்களம் சொல்லி வாழ்த்துங்கள். ரோமேயருக்கு எழுதின புத்தகத்திலே பவுல் கூறுகிறார், ஒருவருக்கொருவர் மங்களம் சொல்லி வாழ்த்துங்கள். ஏனெனில் மங்களம் என்பது புதிய ஏற்பாட்டின் மூலைக்கல், மீட்பின் அடித்தளம். ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்த பாவத்தின் விளைவால் இருள் சூழ்ந்த இவ்வுலகில் மீட்பு வருவதற்கு முன்பாக வந்த ஒளியே கப்ரியேல் சம்மனசானவரின் மங்கள வாழ்த்தொலி. இந்த ஒலி ஒலிக்க ஒலிக்க இருள் விலகி நிலை வாழ்விற்கான வழியில் பயணிக்க ஆரம்பிப்போம். தினமும் ஜெபமாலையை தியானித்து ஜெபியுங்கள். ஏனெனில் ஜெபமாலையில் நாம் தியானிப்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை. ஜெபமாலை வாழ்வின் வழியும் இருளையும் ஒளியையும் வேறுபடுத்தி காட்டி நம்மை ஒளியின் பாதையில் நடக்கச் செய்யும். ஜெபமாலையை நாம் தியானிப்பதால் தூய ஆவியால் நாம் நிரப்பப்படுவோம். அச்சிஷ்ட தேவமாதாவின் பிரசன்னத்தில் நாம் இணைந்திருப்போம். கடவுளின் திருவுளத்தையே நம் வாழ்வில் நிறைவேற்றும். இதனால் அவருடைய திட்டம் நம்மில் நிறைவேறும். எனவே எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் மங்களம் சொல்லி வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஷ்ணுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.